நல்ல சிபாரிசு இருந்தாதான் மெடிக்கல் காலேஜ்ல இடம் கிடைக்குமா மாமா? யாருமா சொன்னது? சில வம்பு மடங்கள் சேர்ந்து தியாவோட மனசை போட்டு குழப்பி வச்சிருக்காங்க. இதெல்லாம் உண்மையா இருக்கலாமோன்னு நேக்கும் தோன்றது மாமா. இவன் ஒரேடி அழறான், ஒத்த கால்ல நிக்கிறான். உங்க செல்வாக்க வச்சு ஒரு சிபாரிசுக்கு நீங்க தான் எப்படியாவது ஏற்பாடு பண்ண மாமா. ஆமா சார், நீங்க தான் சார் எப்படியாவது ஏற்பாடு பண்ணும். தேவைன்னா நானே மெட்ராஸ் போறேன். யாரையாவது போய் பார்த்துட்டு வரணும்னா சொல்லுங்க, உடனே புறப்படுறேன். எப்படியாவது இவனை மெடிக்கல் காலேஜ்ல சேர்க்கணும் மாமா. நான் யோசிக்கிறார். நீ கொஞ்சம் இரு. முதல்ல லலிதா, நீ ஒண்ணு செய். மெட்ராஸ்ல எனக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கிறாரு, நெருங்கின நண்பர். அவருக்கு லெட்டர் தரேன், நீ போய் பாரு. காதும் வச்ச மாதிரி இருக்கட்டும். சரி மாமா. ஆமா, நீ மெட்ராஸ்ல எங்க தங்குவ? வரவுக்காரங்க யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா. இது கூட எனக்கு சொந்தக்கார பொண்ணுதான். மெட்ராஸ்ல இது வீட்டுல தங்கிக்கலாம். சரி மாமா. இந்தம்மா, இதுல விலாசம் இருக்கு, இதையே வச்சுக்க. சார், முதல்ல இவங்களுக்கு ஒரு லெட்டர் வேணுமே. நீ டாக்டர் ஆனா என் வீட்டுக்கு இலவசமா மருத்துவம் பார்க்கணும். என்ன உங்க கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வர எல்லாருக்குமே ஃப்ரீ சார்.